சம்மர் வெக்கேஷன் லேட்டாக தான் வந்து நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதே ஊரில் வந்து 2 சித்தி வீடு, 2 மாமா வீடுன்னு நல்ல ஜாலியாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் மாற்றி மாற்றி இருந்துட்டு வர்றது. இப்போ சின்ன சித்தி வீட்டில் தான் தங்கியிருக்கேன். அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்காளா, அவளோட சைக்கிள் ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு 2 பாப்பாவும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சித்தி வந்து இடியப்பம் ரெடி பண்ணி தேங்காய் பால் வச்சு விட்டுறேன் அப்படி சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே என்னென்னா என்னோடய செப்பல், என்னோடய தங்கச்சி, எங்கள் சித்தப்பாவோட செப்பல் எல்லாத்தையும் வந்து நாய் போட்டு கொதர்னு கொதறி வச்சுருக்கான். என்னோடது கூட ஓரளவுக்கு விட்டுட்டான். என்னோடய தங்கச்சியோட செப்பல் வந்து காஸ்ட்லின்னு சொல்லி அவள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. எங்கள் சித்தப்பா இப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தாங்களாம். அவங்க செப்பலையும் போட்டு நாரடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் எல்லாருக்குமே. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நல்லா 2 வீட்லேயும் வந்து சூப்பராக மட்டன், சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டில் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கும்பலாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுட்டோம்.